2025ல கேம்ஸ் எல்லாம் ஓவர் பிரைஸ்டா இருக்கா? தி ஆன்சர் இஸ் எஸ் அண்ட் நோ. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஹிஸ்டாரிக்கலி ஸ்பீக்கிங் கம்ப்யூட்டர் கேம்ஸோட பிரைஸ் எல்லாமே வந்துட்டு ஹையஸ்ட் பாயிண்ட்ல தான் இருக்கு. பட் இன்ஃப்ளேஷன் வைஸ்ல பார்க்குறப்போ நமக்கு கேம்ஸோட பிரைசிங்லாம் வந்துட்டு சீப்பரா இருக்கு. அது எப்படி ப்ரோ பிரைஸ் அதிகமாக இருக்குன்றீங்க கம்மியாக இருக்குன்றீங்க அப்படின்னா லெட் மீ எக்ஸ்பிளைன். இதை புரிஞ்சுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நீங்க இன்ஃப்ளேஷனை புரிஞ்சுக்கணும். 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முட்டையோட விலை 1.27 ருபீஸ் இருந்துச்சு. அதுவே ஒரு கம்ப்யூட்டர் கேமோட விலை வந்துட்டு ஆவரேஜா 2500 3500 ருபீஸ் வரைக்கும் இருந்துச்சு. இப்போ 2025ல பார்த்தீங்கன்னா ஒரு எக்கோட ப்ரைஸ் வந்துட்டு 5 ருபீஸ்லேருந்து 8 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. ஒரு மீடியனா 6.5 ருபீஸ் எடுத்துக்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு 5 டைம்ஸ் இன்க்ரீஸ் இருக்குது. பட் இதுவே இப்போ லான்ச் ஆகிற கேம்ஸோட ப்ரைஸிங்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 4900 4500 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஒரு 5000னே வச்சுக்கலாம். அசேஷன்ஸ் கிரீடுமே வந்துட்டு உங்களுக்கு 4900 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் ப்ரைஸ் ஆயிருக்கு. இப்போதைக்கு ரீசெண்டில் இருக்க ஜிடிஏ கேம்னா வந்துட்டு ஒரு GTA 5 என்ஹான்ஸ்டு இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதோட ப்ரைஸிங் பார்த்தீங்கன்னா 2500 ருபீஸில் இருக்குது. இது கொஞ்சம் ஓல்டு தான். பட் ரீசெண்ட் குவாட்ரிபிள் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோஸ் அசேஷன்ஸ் கிரீட் ஷேடோஸ் கன்சிடர் பண்ணோம். பேர்லி ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் வந்துட்டு 2 டைம்ஸ்லேருந்து 2.5 டைம்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இன்ஃபேக்ட் நமக்கு ஆவரேஜான ஒரு இன்ஃப்ளேஷனை விட பாதி தான் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. சரி ப்ரோ, இதை விடுங்க, சேலரி பார்ப்போம். ஆவரேஜ் இந்தியன் ஹவுஸ் ஹோல்டோட சேலரி 2005ல் 3500 தான் ஆவரேஜ் இந்தியன் ஹவுஸ் ஹோல்டில் வந்த சேலரி. பட் இப்போ 2025ல் அரவுண்ட் 32,000 ருபீஸ் வந்துட்டு ஆவரேஜ் இந்தியன் ஹவுஸ் ஹோல்டோட சேலரி இருக்குது. அரவுண்ட் 9.5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. நமக்கு பர்ச்சேசிங் பவருமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2025ல் கண்டிப்பாகவே ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பார்க்குறப்போ வந்துட்டு நிறைய பேர் ஐஃபோன்ஸ் வச்சுருக்காங்க. கம்பேர் டு ஒரு 10 இயர்ஸ் 12 இயர்ஸ் முன்னாடி வரைக்குமே வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவாக இருந்ததுனால நிறைய பேருக்கு வந்துட்டு அதை வாங்க முடியல. இப்போ ஏன் நிறைய பேர் அதை வாங்குறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ச்சேசிங் பவர் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. இந்த பர்ச்சேசிங் பவர், ஃபினான்ஷியல் டேர்ம்ஸ் இதெல்லாம் பற்றி வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ ஏதாவது லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். அதை நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நமக்கு பர்ச்சேசிங் பவர் அதிகமாகிடுச்சு. பட் ஸ்டில் கேம்ஸோட விலை ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் ஆனால் மட்டும் கசக்குதோ அப்படின்ற மாதிரியும் வந்துட்டு ஒரு சிலர் கேட்பாங்க. வருவாங்கடா, நான் தான் வருவேன். ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட். ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் வந்துட்டு எல்லா கேம்ஸ்க்கான ப்ரைஸையுமே ஜஸ்டிஃபை பண்ணல. இப்போ வந்துட்டு வர்த்லெஸ்ஸாக ஒரு சில கேம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கான ப்ரைஸிங்கை வந்துட்டு நான் ஜஸ்டிஃபை பண்ணவே கிடையாது. இப்போ ஒரு கேம் வந்துட்டு ஆக்சுவலி வர்த்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ரைஸை நம்ம கண்டிப்பாகவே ஜஸ்டிஃபை பண்ணலாம். லைக் ஒரு $100 ஃபார் GTA 6 வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜஸ்டிஃபையபிள் ப்ரைஸிங் தான் அப்படின்ட்டு சொல்லுவேன். அது எப்படி ப்ரோ நீங்கள் சொல்லலாம்? $100 ஆப்வியஸ்லி இன்னும் லீக்கில் தான் இருக்குது, அஃபிஷியலாக வரல. பட் $100 வந்தாலுமே இட் மைட் பி வர்த் இட். ஏன்னா அதில் வந்துட்டு அந்தளவுக்கு ஒரு இன்ஜினியரிங் இன்வால்வ் ஆயிருக்கு. கேம் மெக்கானிக்ஸ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸாக வந்துட்டு அந்த கேம் டெவலப்மெண்ட்டில் மட்டுமே இருக்குது. ஸோ இட் வில் பி அ ரியலி பிக் கேம் ஃப்ரம் அ ரியலி பிக் ஃப்ரான்ச்சைஸ். அண்ட் அது வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான ஃப்ரான்ச்சைஸாகவும் இத்தனை வருஷமாக இருக்குது. பட் ஆப்வியஸ்லி நம்ம ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி $100 ஜஸ்டிஃபைபிளா அப்படின்ட்டு சொல்கிறது தப்பு தான். பட் அந்த கேமுக்கு அது இன்வால்வ் ஆன எஃபர்ட்டு அதுக்கெல்லாம் வந்துட்டு மேபி ஜஸ்டிஃபைபிள் அப்படின்ட்டு தான் நான் சொல்கிறேன். சப்போஸ் ரிலீஸ் ஆகிட்டு அது உண்மையாலுமே வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக அந்த ப்ரைஸ் வந்துட்டு வர்த் இட் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ரொம்பவே சீப்பரான கேம்ஸுமே இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அசேஷன்ஸ் கிரீட் ஷேடோஸ் லான்ச் ஆனப்போ அரௌண்ட் 4000 சம்திங் லான்ச் ஆச்சு. அது கூடவே வந்துட்டு ஒரு இண்டி கேம் கூட ஒன்று வந்துட்டு லான்ச் ஆச்சு. பிரேக்கிங் பேட் ஸ்டைலில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றத வந்துட்டு சிமுலேட் பண்ணுறது தான் அந்த கேமு. என்னதான் இந்த கேமோட கிராஃபிக்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு கிரேட்டஸ்ட் கிராஃபிக்ஸாக இல்லைனாலுமே ஒரே சிங்கிள் டெவலப்பர் வந்துட்டு இதை டெவலப் பண்ணி இது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆயிருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அசேஷன்ஸ் கிரீட் ஷேடோஸை விட ஆக்டிவ் பிளேயர்ஸ் வந்துட்டு இதுக்கு ரொம்பவே அதிகமாக இருந்திருக்காங்க. ஸோ இதை நீங்கள் எதுக்கு ப்ரோ சொல்கிறீங்க சம்மந்தமே இல்லாமல் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா வர்த்தியான கேம்ஸுக்கு வந்துட்டு எப்போவுமே கூட்டம் கூடும். ஃபார் எக்ஸாம்பிள் பால்வேல்டுமே சரி, ஃபோர்ஜா, அதுக்கப்புறம் கால் ஆஃப் டியூட்டி, இது எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக அந்த ப்ரைஸிங்க்கு வர்த்தியான கேம்ஸ் அப்படின்ட்டு தான் நான் 100% சொல்லுவேன். ஸோ இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம்ஸோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது வந்துட்டு கம்பேர் டு இன்ஃப்ளேஷன் இது வந்துட்டு ரொம்பவே சீப்பராக தான் இருக்குது. பட் அகெயின் நாட் ஸோ டிசர்விங் கேம்ஸுக்கு அந்த ப்ரைஸிங் அதிகம் அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஸோ வீடியோ முடியறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும். நீங்கள் $100க்கு GTA 6 லான்ச் ஆச்சுன்னா வாங்குவீங்களா? அப்படி இல்லைன்னா உங்கள் கடல் ராசார் விட்டு தான் எடுப்பீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். என்ன பாய்.